ஹாய் அஸ்லாம் வலைக்கம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ். ஸோ என்ன அப்படின்னா, அதாவது ரேப் பண்ணி 6 பேர் வந்து ரேப் பண்ணி 9 வயசு குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணி மூட்டை கட்டி போட்டிருக்கானுங்க. அசிங்கமாக வருதே வாயில். தெரியல என்ன சொல்கிறதுனே தெரியல. இதெல்லாம் பார்க்க கஷ்டமாக இருக்குது. இப்பயும் பாருங்கள், நானும் குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றி சுற்றி வரேன். ஏன்னா எல்லாருக்குமே அந்த வயசில் பார்ப்பாங்க இருக்குது. இது ஏன் ஸ்டாப் ஆக மாட்டேது? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே தான். ஏன் ஸ்டாப் பண்ண முடியல? என்ன அது பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிக்கிறவங்க, கஞ்சா அடிச்சுட்டு குடிச்சிட்டு இதை தான் பண்ணுறாங்க. ஏன் அதை தடுக்க முடியல? வெளிநாட்டிலலாம் பாருங்கள், ஒரு தப்பு பண்ணாலும் அடுத்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே கட் பண்ணி தூக்கி வீசிடுறாங்க. அதனால் அந்த தப்புலாம் அவ்வளோ நடக்கலை. இங்கே அது மாதிரி பண்ண மாட்டுறாங்க. 3 மாதம் 6 மாதம் வச்சுட்டு திருப்பி அடுத்த பொண்ணு சுசிலா இல்லைன்னா மஞ்சுளா, அப்படித்தான். இந்த பிள்ளை இல்லைன்னா அடுத்த பிள்ளை. ஆனால் அதனால ஒரு உயிர் தான் போகுது. என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி யோசிக்கலாம். என் பொட்டை பிள்ளைய வச்சுருக்கவங்க வீட்டில் இருந்து பிள்ளைகள அம்மாமாருங்க பார்த்துக்கங்களேன் அப்படின்ட்டு. 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க இதெல்லாம். 40% மட்டும்தான் வந்து விமன்ஸ் வந்து வெளில போனாங்க. மற்றபடி எல்லா ஃபேமிலியை கவனிச்சாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் சம்பளம் தான். ஆனால் வந்து எல்லாம் செலவுலாம் போக 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் சேவிங்ஸில் இருக்கும். இப்போ 50,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் இல்லை. ஏன்னா வந்து எல்லாருமே தலையாட்டி பொம்மையாக ஆயிட்டாங்க. நீங்கள் என்ன விலைவாசி கூடினாலும் அந்த ஓட்டத்துக்கு வயிற்று பொழப்புக்கு தான் ஓடுறாங்க, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் ஓடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிட்டோம் எல்லாருமே. நீங்கள் என்ன ரேட் வேணாலும், பூண்டு இன்றைக்கி 400 ரூபாயா யாரும் கேள்வி கேட்க முடியாது. இதை நோக்கி போயிட்டுருக்கும்போது எல்லா பெண்களுக்கும் முடியலை, சமாளிக்க முடியல. அதனால தான் வெளியில் போய் சம்பாதிக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு. ஸோ யாரும் குழந்தைங்கள விடணும். ஆனால் இந்த மாதிரி வந்து இதை நீங்கள் பண்ணலாமே, நிறையா பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஏன் கஞ்சா குடிக்கிற, மலையிலேருந்து செத்து சாவு, தண்ணிக்குள்ளே விழுந்து சாவு, இல்லை ஓடுற ட்ரெயினில் விழுந்து சாவு, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பொம்பளை ஒரு பச்சை மண்ணுக்கிட்டேயா போவ? சனியனே எனக்கு நல்ல அசிங்கமாக வருது. எனக்கு வந்து உண்மையிலே எனக்கு வந்து இதை காலையிலேருந்து பார்த்ததுலேருந்து எனக்கு படப்படன்னு வருது. எல்லார் வீட்லேயும் எல்லா பிள்ளைங்க தானே இருக்குங்க அப்படின்னு. ஸோ நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்து பத்திரமா பாதுகாப்போம். இதுக்கு எதனா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து கண்டிப்பாக அந்த எதனா பண்ணுங்க. அந்த அந்த 6 பேரையா எல்லாத்தையும் கட் பண்ணி எப்படி துண்டமாக கட் பண்ணி அப்படி போடுங்க. அப்போ தான் அடுத்தவன் பயப்படுவான். இந்த கஞ்சா குடிக்கிறவங்களாம் என்ன பண்ணலாம், இல்லைன்னா எங்கேருந்து சப்ளை ஆகுது, இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி எங்கெங்கே கண்டிச்சாலே எல்லாமே கொஞ்சம் பயம் வரும். இந்த மாதிரி பண்ணுறாங்களே ஒரு தடவை அதை வெட்டி பாருங்களேன், பயத்தை ஆட்டோமேட்டிக்காக வரும். உண்மையிலே எனக்கு என்ன சொல்கிறது, கொலைலாம் நடுங்குது. ஸ்கூலு 3 மணிக்கு விட்றாங்கன்னா 2:45 போய் வாசலில் போய் நிற்கணும். வேலையில் இல்லாதவங்க போய் நிற்பாங்க. வேலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? குழந்தையும் முக்கியம், இதுவும் முக்கியமில்ல. என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. சேஃபாக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணலான்னு கொஞ்சம் யோசிங்க. பப்ளிக் நம்ம தான் யோசிக்கணும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாயில் நல்லா வருது.